ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஹாய். ஹலோ கைஸ். ஹலோ. ஐ எம் பேக். லைவ் சேனல். வாட் a கேம். என்ன கேம் விளையாடுறீங்க? ப்ரோ என்ன கேமா? ரோப்ளக்ஸ் ப்ரோ. என்ன ரோப்ளக்ஸ் ப்ரோ? ரோப்ளக்ஸ். என்ன பத்து சொல்ல போறியடா, என்னால கேட்க முடியலடா. ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ப்ரோ. ஹாய் கைஸ். ஹாய். ஐ எம் பேக் டு லைவ் சேனல். இன்னைக்கு நான் ஒரு கேம் எடுத்திருக்கேன். அந்த கேம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த கேம் நான் விளையாடதே இல்லை. கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். யாருமே அது விளையாடவே மாட்டீங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாய் கைஸ். எல்லாருக்கும் ஹாய். ப்ரோ இன்னைக்கு செகண்ட் சேனல் போடுறீங்களா? செகண்ட் சேனல் நான் என்கிட்ட இருக்கு ப்ரோ. செகண்ட் சேனல் எப்படி விளையாடணும்னு தெரில. அது நான் பார்க்குறேன். செகண்ட் சேனல் விளையாட முடிஞ்சிச்சுன்னா வரேன். ஓகே, செகண்ட் சேனல் வர முடிஞ்சதுன்னா நான் விளையாடுறேன். ஓகே. எல்லாருக்கும் ஹாய் கைஸ். எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நான் ஏன் சேனல் எடுத்திருக்கேன். அந்த சேனல் ஏன் சேனல் தான். என் பேர் வேறு மாற்றிட்டேன். கட்டு மேலி கட்டி வச்சு பார்க்குறீங்களா? என் ஃபேஸு நினைக்கிறேன். ஓகே, பேர் மட்டும் ஓகே. இதுதான் ஃபயர்ஸ் தமிழ் கேமிங். படி. ஏன் உங்கள் ஃபேஸ் காணும்? உங்கள் ஃபேஸ் என்னாச்சு? என் ஃபேஸ் நான் தரமாட்டேன் ப்ரோ. என் ஃபேஸ் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஓகே, என் ஃபேஸ் என் ஓரமாக இருக்கட்டும் ப்ரோ. அதான் என் ஃபேஸ் நான் யாருக்குமே தரமாட்டேன். ஓகே கைஸ், ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ என்ன கேம் விளையாடுறீங்க? இன்னைக்கு நான் ரோப்ளக்ஸ் விளையாட போகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே நான் விளையாட மாட்டேன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். அந்த கேம் என்ன ப்ரோ அந்த கேம் நல்ல கஷ்டமாக இருக்கே, ரொம்ப முடியலையே, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. செகண்ட் சேனல் நான் செகண்ட் சேனல் போடுறேன். அது ஏன் சேனல் கிடையாது. அது என் டீயில் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் அப்பா பேரில் நான் செகண்ட் சேனல் போடுவேன். அது பிங்க் சேனல் தான். நான் போகிற கலர் கலர் மாற்றணும் ப்ரோ. கலர் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறீங்க? நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப நாளாக சீக்ரெட்ஸு. ரொம்ப நாளமாக கொஞ்சமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ப்ளீஸ். என்னது புள்ளியே? என்ன சொல்கிறீங்க ப்ரோ? சரி, பாரதி கிருஷ்ணன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பாரதி கிருஷ்ணன் என்ன சொல்கிறீங்க? புல்ல எல்லாருக்கும் ஹாய் ப்ரோ. எல்லாருக்கும் ப்ரோ ஹாய் கஸ். ஹாய். அது ரொம்ப நாளமாக அந்த கேம் நான் விளையாட மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் நான் கேம் விளையாடுறேன். வாங்க பேசாமல் லைவுக்கே போயிடும். நான் செகண்ட் சேனல் எப்போ நான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, ரொம்ப நேரமாக அந்த கேம் விளாடணும்னு நினைக்கும் போதே ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதானே? ரொம்ப குழப்பமாக இருக்கும். விளாடலாம். என்கிட்ட ஒரு கேம் இருக்குது ப்ரோ.
இது ஒரு படிக்கட் கேம் தான், அது நான் வச்சுருக்கேன். இந்த கேம் தான். இந்த கேம் நான் விளையாடதே இல்லை, இப்போ தான் வந்தது. நான் வந்து போன வாட்டி சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கட்டாக போகணும். ஃபினிஷ் லைன் வந்து நம்மளுக்கு தெரியாது. படிக்கட்டாக போயிட்டு இருந்தால் ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் நான் விளையாடுனதே இல்லை. வாங்க, இந்த கேம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆக்சுவலி இந்த கேம் நான் விளையாடுனதே இல்லை. வாங்க, இதில் எத்தனை பேர் விளையாட முடியும்னா 71 மில்லியனாடா. வாவ், எத்தனை பேர் விளையாடலாம்? இது 6 21 2026 12 24 2025 21 வரவே வராது. அது எப்போ வந்து சரி. ஹாய் கைஸ் எல்லாரும், ஹாய். ஓகே, விளையாடலாமானே தோணுது, பயமாக வேற இருக்குது. விளையாடி பார்ப்போம். கேம் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமானே எனக்கு தெரியல. அதை நான் விளையாடி பார்ப்போம். ஒரு கஷ்டமான கேம் இருக்கு. நான் தனியாக வந்தாலும் தனியாக வந்துருக்கலாம். அப்படி பார்ப்போம். ஆஃப் பண்ணிட்டேன். செகண்ட் சேனல் கேம் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி போடுறேன். நான் வந்து கண்டிப்பாக எப்போ கொண்டு வரலானே தெரியல எனக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லா இருக்குமா? செகண்ட் சேனல் வந்து ரொம்ப நாளமாக செகண்ட் சேனல் விளையாடணும் கேட்பீங்க. அது நான் விளையாடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் செகண்ட் சேனல் போடுறேன். செம்மையாக இருக்கும். நான் போடுவேன், பின் பண்ணி போடுவேன். விளையாடுறேன். ஒரு 11 நிமிஷம் இருக்கும். கண்டிப்பாக அந்த கேம் விளையாடுறேன். ஓகே, செகண்ட் சேனல் விளையாடுறேன். அது எப்போ விளையாடுவேனே தெரில. அது பார்க்கலாம். இப்படி பட்டக்கா எவன்டா எனக்கு ஒன்று ஏன் செத்துட்டு என்னது அது பார்க்கவே கண்ணு வேறு தெரிய முடியும். ப்ரோ எவ்வளோ நேரமாக கேம் விளையாடுவீங்க? 3 months சொல்லுவேனே. 3 months ப்ரோ, 3 months. பார்க்கல. ஐயோ செகண்ட் சேனல் எப்போ விளையாடுவீங்க?
இது எங்கே இருக்குது? எங்கே பெட்டி இருக்குது? கடைசியாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. சரி பிரச்சனை இல்லை ப்ரோ. செஸ்ஸுக்கு மேலே வந்துட்டேன். இது எப்படி விளையாடலாமா விளையாடி பார்ப்போமா? ஐயோ டேய் 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 ஓடுங்கடா டேய் ஓடுங்கடா டேய் ஓடுங்கடா 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 எனக்கு வேணாடா. எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. எத்தனை படிக்கட்டு இருக்கமோ. செகண்ட் சேனல் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கேம் விளையாடுன்னு சொன்னீங்கன்னா ஐயோ ஓடுங்கடா. நல்லா வாய்டா இருந்துலாம். ரொம்ப லேக் ஆகுதா? ரொம்ப லேக் ஆகுதா? ரொம்ப லேக் ஆகுதா? சச்சோ பயங்கரமாவா? சரி நெட்டி இருக்கு. லேக் ஆகுது இல்லையே ப்ரோ. லேக் ஆகலையே. சச்சோ லேக் ஆகுதா ப்ரோ? லேக் ஆகுதா? பயங்கரமாக லேக் ஆகுதா? ஐயோ ஐயோ என்னாச்சு? ஐயோ இந்த மாதிரி பண்ணாது. இது லேக்கு. சரி பிரச்சனை இல்லை ப்ரோ. லேக் ஆச்சுன்னா சொல்லுங்கள் விளையாடலாம். ஓகே இன்னைக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ கிராணி எஸ்கேப் விளாண்டியா? கிராணி எஸ்கேப்பா? அது ஒன்றும் வரலையே ப்ரோ. கிராணி எஸ்கேப்புன்ட்டு ஒரு கேம் இருக்கா? லேக் ஆகுதா ப்ரோ? நெட்டு வேறு இருக்கு. லேக் ஆகுதா பயங்கரமா? வந்துருச்சு. ஓகே கஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஒரே நிமிஷம் கஸ் ஒரே நிமிஷம். 2 minutes வெயிட் பண்ணுங்க. ப்ரோ வந்துருச்சா ப்ரோ? தெரியல ப்ரோ. இல்லையே ப்ரோ ஓகே ஒரே நிமிஷம் உள்ளே போய் பார்த்துருவோம்.
அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அது என்ன நடக்குதுன்ட்டு. வரும்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வரேன். வரும்டா, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கிராணி ஃபஸ்ட்டு பாட்டு பயங்கரமான கேம் நினைக்கிறேன். இந்த கேம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் என்ன கேம் ப்ரோ ஏன் ப்ரோ மைக்ரோ கேம் விளையாடலையா? அது நான் விளையாடுறேன் மறந்துட்டேன் ப்ரோ. மைக்ரோ கேம் விளையாடலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன் ப்ரோ. அது ரொம்ப நேரமாக டைம் இருக்குது ப்ரோ. மைக்ரோ கேம் ப்ரோ. ஏன் ப்ரோ இன்னும் விளையாடணும் ப்ரோ. விளையாடுறேன். இந்த ஒரு கீ தான் எடுத்துருக்கேன், இன்னும் நிறைய கீ வேணும். ஃபஸ்ட்டு பார்ட்டா ப்ரோ? ஆமாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். நான் முடிச்சுட்டு போயிடுவேன். ஹாய் எல்லாருக்கும் ப்ரோ. பிரதீப் கருப்புசாமி ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். Attack the grannies. ஆமாம் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இல்லையே ப்ரோ, எனக்கு லேக் ஆகலையே. ஐயோ போச்சு.
lag ஆகலையா ப்ரோ? நெட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன்டா. அவன் எந்திக்கிறது வந்து 100 செகண்ட் ப்ரோ. நம்ம 100 செகண்ட் வெயிட் பண்ண முடியாது. 100 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் செத்தோம். நீங்கள் எத்தனை எடுத்துருக்கீங்க? 5 கீழே எடுத்துருக்கோம். எத்தனை எடுத்துருக்கீங்க? கோன் பண்ணி வைக்கிறேன். கோன் பண்ணி வைக்கிறேன். ஏன் பூனைக்குடி இது பண்ணுது? பூனை எம்லேட்டா ப்ரோ? என்ன என்ன சொன்னீங்க? ஹார்ட் 10 ஃபுட். ஏய் 10 ஃபுட் கண்டுபிடிக்க மாட்டே. ஹார்டு 10 ஃபுட்டு. ஏய் இந்த பூனையை வேணா கூப்பிட்டு வந்தா இந்த காமியடா 10 ஃபுட்டு. என்ன வாங்கணுமா? ஏய் கண்டுபிடிச்சாது. காசு இல்லடான்ட்டு சத்தியமாக காசு இல்லடா. வராது தம்பி. இந்த பேரணிக்கு கிடந்து கேட்டுக்கு ஒரு ஃபுட்டு வேணும்.
7 ஃபுட்டு 7 இருக்கணும். 7. இந்த பூனை நாய் என்னடா பண்ண? எட்டு இருக்கணும். 8 புது பூனையா? புது கேட்டா ப்ரோ? புது கேட்டா ப்ரோ? ஏன் ப்ரோ இது இங்கே இருக்குது? ஆமாம் நினைக்கிறேன். இது எதுக்கு ஜாயின் கேட்டுனா எதுக்கு வந்துச்சு? கேட் எதுக்கு வந்தது? லைவ் ஆயினா ஓடி இருக்கு. 27 ஓடி இருக்கு ப்ரோ. அண்ணா ஓடுனா, அண்ணா ஓடுங்கண்ணா, அண்ணா ஓடுனா. மொத்தமா 10 கேட்டு இதுக்கு கொண்டு வரணும். இருக்குது 10 கேட்டு இதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் விளையாட மாதிரி 2 பேர் கூப்பிட்டேன். இதில் வந்து 15 கீ கொண்டு வரணும். மொத்தமாக 9 கீ கொண்டு வரல. இப்போ 6 கீ கொண்டு வந்துருக்கணும். இருங்க ப்ரோ, பிரியாணி ஃபஸ்ட்டு அங்கே மேலே போட்டோம். வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைவ் முடிச்சேன். வின் பண்ணிடுவேன். இனிமேல் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ கேட்டுக்கு திரும்பி ஃபுட்டு வேணுமா ப்ரோ? வேணுமா ப்ரோ? கேட்டுக்கு ஃபுட்டு வேணுமா ப்ரோ? ஏன் ப்ரோ கேட்டுக்கு ஃபுட்டு கேட்குறாங்க? நான் வந்து செகண்ட் சேனல் லைவ் போடலான்னு நினைச்சேன். ஏதோ பார்ட் 1 இன் பண்ணிடுவோம். பார்ட் 1 முடிச்சிருக்கேன். ஆமாம், பார்ட் 1 முடிக்கணும். ஆமாம், நான் அந்த பார்ட் 1 இருக்கட்டும். பார்ட் 1 அடுத்த கேமுக்கு ஈஸியாக வந்தாலும் வரலாம். இது கொஞ்சம் ஹார்டு தான், இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். அடுத்தது மட்டுமா தூங்க மாட்டேங்கிறான். மேலே போட எதுக்கு?
திரும்பி கேட்டு ஃபுட்டு வேணும் ப்ரோ. மூணு கொண்டு வரணும்டா. ஓகே, கேட்டுக்கு ஃபுட்டு மூணாவது கொண்டு வந்துட்டேன். Go to food the cat. ஓ, இது புதுசு தான் ப்ரோ. குட் டு இது ஒரு கேட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட தெரியுமா ப்ரோ? அப்போ இது புதுசாக மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். பிடிச்ச கேட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ. கேட்டு செம்மையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கத்துது. அதான் 10 ப்ரோ, 10 கேட்டா ப்ரோ? 10 கேட்டு இல்லை ப்ரோ, 15 கேட்டு. பழக போட்டு இப்போ அடிச்சு விட்டுருக்கேன். எத்தனை எடுத்துருக்கீங்க? 2 ப்ரோ. இன்னும் ஒன்றே ஒன்று வேணும் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு நான் போய் கேட் ஃபுட்டு மட்டும் வாங்கிட்டு வரட்டா? கீழே அப்புறம் தேடுறேன். எனக்கு வந்து 4 இருக்குது. பழகப்பட்டு நான் போய் பார்த்தே ஆகணும். செத்தாலும் சரி, சாவனாலும் சரி, நான் ஃபுட்டு எடுத்து என்னன்னு பார்த்தே ஆகணும். பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிடும். ஆனால் அந்த ஃபுட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக 4 எடுத்திருக்கேன். இன்னும் எத்தனை எடுத்துக்கணும்னா 5 இருக்கும். 5 தெரியலையா? 4 எடுத்துட்டேன். அப்படின்னா 1 எடுத்துட்டேன், 2 எடுத்துட்டேன், 3 எடுத்துட்டேன், 4 எடுத்துட்டேன். 5, 6, 7, 8, 9, 10. இப்போதான் எத்தனை? 5. எங்கே ஒட்டி இருக்கு? யாரிடம் ப்ரோ? 2 கீ இருக்கு. ஓ, கீயா இருக்குமா? இப்போ எனக்கு வந்து ஒரு
கீழே போடுறதா ப்ரோ? கீழே போட்டுட்டு என்ன சொல்லுங்க? கீ எடுத்துட்டு இங்கே ஒரு கீ இருக்கு. ஃபஸ்ட்டு நான் போய் ஃபுட்டு வந்து 3 எடுத்துட்டேன்னா அப்போ 2 ஃபஸ்ட்டு போய் எடுத்துருவேன். எவ்வளோ நாள் 38 அப்படின்னா இன்னும் 2 பார்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு போய் கீ எல்லாமே கீ ஃபுட்டு இன்னும் 2 வேணும்டா. ஒன்று எடுத்துட்டு ஒன்று ஃபுட்டு மட்டும் எடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கு நான் பார்ப்பேன். அதுக்குள்ளே என்ன இருக்கு கீ அப்புறம் எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுட்டு மட்டும் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். எப்படி சொல்லுங்க ப்ரோ? ஒரே நிமிஷம் வந்துடுறேன்.
கிஃப்ட்டு போய் கொடுத்துட்டு அது என்ன ஹேமர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேமர் என்ன என்ன பண்ண பார்த்தியா? கீ நான் பார்த்துக்கேன். கீ பார்த்தேன். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. வேற மாதிரி ஒரு கேம் யாவனோ. ப்ரோ கீ செம்மையாக இருக்கு. கீழே ஃபுட்டு தான். நீங்கள் ஒரு கீ எடுக்க மாதிரி ஒரு ஃபுட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் கீ எடுக்கிறீங்க, ஒரு கேம் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு ப்ரோ. நல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசு. ஆமாம் புதுசு தான் ப்ரோ. புதுசு தான். ஆமாம் இப்போ தான் வருது ப்ரோ. எவ்வளோ கொடுத்துருவாங்க சார்? 79 இருக்கும். ஓகே, இந்த லைவ் நான் முடிச்சுக்கிறேன். லைவ் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மணி வரும்? செம்மையாக இருக்கு ப்ரோ. செம்ம டக்கர் வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக கேம் இருக்குது. ஆர்டிஸ்ட் தான் அவங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய பாராட்டு கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் த கேம். அவருக்கு நம்ம நல்லா இருக்குது கேம். செம்மையாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் கேம். இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நான் வந்து ரோப்ளக்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். நல்லாயிருக்கும் அந்த கேம். செம்மையாக ஒரு கேம் இருக்குது. நான் வந்து அடுத்த கேமுக்கு நான் சந்திக்கிறேன். அடுத்த லைவுக்கு நான் சந்திக்கிறேன். லவ் யூ டாட்டா அண்ட் பாய். பாய்.